அனைவருக்கும் வணக்கம். பாலமந்தரோட செய்தி மடலான மலரும் மொட்டுக்களோட ஜனவரி மாத பதிப்போட ஆடியோ மற்றும் வீடியோ பதிவு இது. டிசம்பர் மாதம் பாலமந்தரில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்னென்னு பார்க்கலாமா? டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி பாலமந்தரில் உள்ள குழந்தைங்க எல்லாரும் தீபம் ஏற்றி கார்த்திகை தீபம் பண்டிகையை ரொம்ப கோலாகலமாக கொண்டாடினாங்க. அன்று இரவு முழுவதும் பாலமந்தர் ரொம்ப ஒளிமயமாகவும் பிரகாசமாகவும் இருந்துச்சு. டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் பண்டிகையை ஒட்டி பாலமந்தர் முழுவதும் வண்ணமயமான விளக்குகளால் அலங்கரிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்று குழந்தைங்களுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் இருந்ததுனால அது ஒரு நிறைவான நாளாக இருந்துச்சு. பாலமந்தர் மதுரம் நாராயணன் சென்டரில் மன வளர்ச்சி குன்றின பல குழந்தைகளை நிர்வகிக்கிறதுக்காக அவங்களோட பெற்றோர்களுக்கு வழிகாட்டல்களையும் ஆலோசனைகளையும் கொடுத்துட்டு வராங்க. இந்த மையத்தோட 35வது ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டத்தில் மெரிடியன் குளோபல் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தோட தலைவரான திரு வினோத் சரோகி அவங்க கலந்துக்கிட்டாங்க. இப்போது நம்ம கின்ஷிப் கேர் ப்ரோக்ராம் பற்றி பார்க்கலாம். நம்ம கின்ஷிப் கேர் ப்ரோக்ராம் மூலமாக 828 குடும்பங்களை சேர்ந்த 1454 குழந்தைங்க பயனடைஞ்சிட்டு வராங்க. இப்போது உங்களோட ஊருக்கு வர ஒரு சோஷியல் ஒர்க்கரை பற்றி பார்க்கலாம். ஈரோடு மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட திரு கோபாலகிருஷ்ணன் அவங்க பிப்ரவரி 2024 இருந்து பாலமந்தரோடு சேர்ந்து பணியாற்றுறாங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள 65 குடும்பங்களை சேர்ந்த 99 குழந்தைங்களை இவங்க தான் கவனிச்சுட்டு வராங்க. விலங்குகள் மேலே ரொம்ப அக்கறை கொண்ட இவங்களுக்கு யானைகள்னா ரொம்ப பிரியம். நம்ம கின்ஷிப் கேரில் குழந்தைங்களுக்காக பல ப்ரோக்ராம்ஸ் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அது என்னென்னு கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துடலாமா? ஆங்கிலம் சரளமாக படிக்க குழந்தைங்களுக்கு உதவுற ஒரு பயனுள்ள திட்டம் தான் ஹாப்பி ரீடிங். இந்த ப்ரோக்ராம் மூலமாக குழந்தைங்களோட தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமாகுது. நம்ம கின்ஷிப் கேரில் இப்போ 266 குழந்தைங்க ஹாப்பி ரீடிங் திட்டம் மூலமாக பயனடைகிறாங்க. 2வது மற்றும் 3வது வகுப்பில் இருக்கும் குழந்தைங்களுக்கு ஹாப்பி ரீடிங் ஃபவுண்டேஷன் வகுப்புகள் நடக்குது. ஆங்கில வார்த்தைகளோட உச்சரிப்பையும் அந்த மொழியோட அடிப்படையையும் இந்த வகுப்புகளில் அவங்க கற்றுக்குறாங்க. இந்த வகுப்புகளில் மொத்தம் 76 குழந்தைங்க ரொம்ப சுறுசுறுப்பாக கலந்துக்கிறாங்க. எந்த மொழிக்கும் அதோட அடிப்படை தெரிஞ்சதுன்னா அதை சரளமாக கற்றுக்கலாம். நம்ம குழந்தைங்க சிலரை தமிழ் எழுத்து படிக்கிறதுக்கு சிரமப்படுறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு உதவுற வகையில் ஹாப்பி ரீடிங் தமிழ் கிளாஸஸ் நடந்துட்டு வருது. இப்போது இதில் 11 குழந்தைங்க ஹாப்பி ரீடிங் தமிழ் கிளாஸஸில் இருக்காங்க. சில குழந்தைங்க இதை வெற்றிகரமாக முடிக்கவும் செஞ்சுட்டாங்க. கணித பாடத்தில் கொஞ்சம் சிரமப்படுற நம்ம 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அதை ரொம்ப ஈஸியாக கற்றுக் கொடுக்கறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் கைமேல் கல்வி. இதில் குழந்தைங்களுக்கு உதவுறதுக்கு நிறைய மென்டர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி குழந்தைங்க எல்லாருக்கும் டேபும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போதைக்கு இந்த ப்ரோக்ராமில் 73 குழந்தைங்க இருக்காங்க. 7ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பில் அதிக செயல்திறன் மற்றும் படிப்பில் ரொம்ப ஆர்வம் இருக்கிற குழந்தைங்களை ஆதரவளிக்கிற வகையில் ஆஹா குரு அப்படின்ற ஒரு நிறுவனத்தோடு சேர்ந்து அட்வான்ஸ்ட் கோச்சிங் வகுப்புகள் நடத்தப்பட்டு இருக்கு. இது மூலமாக பயனடைகிற 20 குழந்தைங்களுக்கும் பாலமந்தரில் இருந்து லேப்டாப் மற்றும் டேபும் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம கின்ஷிப் கேரில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற 8ஆம் வகுப்பு குழந்தைங்களுக்கு பெங்களூரை சேர்ந்த சாத்தி அப்படின்ற ஒரு நிறுவனம் மூலமாக NMMS கோச்சிங் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கு. இதில் இருக்கிற 6 குழந்தைங்களுக்கும் வாரத்தில் எல்லா நாளும் அவங்க ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்டு வராங்க. பாலமந்தரில் குழந்தைங்களுக்கு மட்டுமா சேவைகள் இருக்குது, பெற்றோர்களுக்கும் இருக்குதானே? அது என்னென்னு பார்க்கலாமா? நம்ம பெற்றோர்கள் பலருக்கு ரொம்ப உதவியாக இருந்தது பாலமந்தரோட தேவை அடிப்படையிலான ஆலோசனைகள், அதாவது பாலமந்தரோட கவுன்சிலிங் ப்ரோக்ராம்ஸ். நம்ம பாலமந்தர் சார்பாக சென்னையில் ஆலோசகர் திருமதி சுஜாதா அவர்களும் கோயம்புத்தூரில் ஆலோசகர் திருமதி வானதி அவர்களும் கின்ஷிப் கேரில் இருக்கிற பல பெற்றோர்களுக்கு குழு ஆலோசனையும் தனிப்பட்ட ஆலோசனையும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பிறப்பில் இருந்த 6 வயது வரை இருக்கிற நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஏர்லி பேரண்டிங் ப்ராக்டிசஸ், அதாவது ஆரம்ப கால பெற்றோர்களுக்கான வழிகாட்டல்கள். குழந்தைங்களுக்கு இந்த 6 வயது வரை இருக்கிற காலகட்டம் ரொம்ப முக்கியமானது. அதுக்கான வழிகாட்டல்கள் 198 பெற்றோர்களுக்கு கின்ஷிப் கேர் மூலமாக கொடுக்கப்பட்டு இருக்கு. காஞ்சிபுரம்ல டிசம்பர் மாதம் புத்தக கண்காட்சி நடந்தது. அதில் அங்கே உள்ள சோஷியல் ஒர்க்கரான திரு பெஞ்சமின் அவங்க நம்ம கின்ஷிப் கேரில் இருந்து 25 குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அறிவுத்திறனை வளர்க்குறதுக்கும் சிந்தனை திறனை அதிகரிக்கிறதுக்கும் புத்தகம் எவ்வளோ முக்கியமானது அப்படின்றது அந்த குழந்தைங்களுக்கு இந்த புத்தக கண்காட்சி மூலமாக தெரிய வந்தது. குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெற்றோர்களும் இந்த கண்காட்சியில் ரொம்ப ஆர்வத்தோடு பங்கேற்றுக்கிட்டாங்க. இனி எல்லாருக்கும் பிடிச்சமான பேரண்ட்ஸ் கார்னரில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். குழந்தைங்களோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தூக்கமும் ஓய்வும் ரொம்ப முக்கியமானது. டீப் ஸ்லீப்னு சொல்லப்படுற ஆழ்ந்த தூக்கமானது குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியமானது. நல்ல தூக்கம் இருந்தால் தான் குழந்தைங்க நல்ல ஆற்றலோடையும் சுறுசுறுப்பாகவும் இருக்க முடியும். அறிவாற்றலை வளர்க்குறதுக்கு, நினைவாற்றலை மேம்படுத்துறதுக்கு, மனக்கிளர்ச்சி நடத்தைகளை கட்டுப்படுத்துறதுக்கு இது எல்லாத்துக்குமே தூக்கம் ரொம்ப அவசியமானது.
சரியான அளவு தூக்கம் இருந்தால் தான் குழந்தைங்களால பள்ளியிலையும் சிறப்பான முறையில் செயல்பட முடியும். தூக்கக்குறைவுனாலேயோ தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுனாலையும் மன அழுத்தமும் பதட்டமும் அதிகரிக்கும். அதுவும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியும் ரொம்ப குறையும். குழந்தைங்களோட வயதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட தூக்க காலங்கள் மாறும். உங்கள் குழந்தைங்களுக்கு போதுமான அளவு தூக்கமும் ஓய்வும் இருக்கா அப்படின்றத கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. இதோட இந்த மாத பதிவோட நிறைவுக்கு வந்துட்டோம். இந்த வருஷம் எல்லாருக்கும் நிறைவையும் சந்தோஷத்தையும் தரும் அப்படின்ற நம்பிக்கையோட உங்களை மீண்டும் நாங்கள் அடுத்த மாதத்தில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.